மிங்கி குருவி சோனு புறா ரெண்டு பேருமே அவங்க கூட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. சோனு புறா மிங்கி குருவிக்கு கிடைச்சிருக்கிற அந்த சக்தியை பத்தி காட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்லுச்சு. மதிய நேரத்துல யானை, முயல், நரி எல்லாரும் மிங்கிய பார்க்க வந்தாங்க. மிங்கி பறவை, என் கூட சீக்கிரமா வா. காட்டுல ஒரு சிங்கம் வந்திருக்கு, அதனால நீ தான் எங்களை காப்பாற்ற முடியும். நீங்க கவலைப்படாதீங்க நண்பர்களே, இப்பவே நான் உங்களை காப்பாத்துறேன். அப்படி சொல்லி மிங்கி அவங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து குளத்துக்கிட்ட போச்சு. அதை கேட்டு மிங்கியோட அப்பா அம்மாவும் ரொம்ப பயந்தாங்க. அதனால அவங்களும் அவங்க கூடவே போனாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அந்த சிங்கம் ஏற்கனவே ஒரு மானை கொண்டு இருந்துச்சு. அதோட மாமிசத்தை சாப்பிட காத்திருந்துச்சு. என்னிலிருந்து இந்த காட்டுக்கு ராஜா நான் தான். துஷ்டனே, நான் இருக்கிற வரைக்கும் என் காட்டு சேர்ந்த விலங்குகளை உன்னால கொடுமைப்படுத்த முடியவே முடியாது. உன்னோட உயிர் உனக்கு முக்கியம்னா இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு. பெரிய விலங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க, சின்ன பறவை நீ பேசிக்கிட்டே இருக்கியா? இதை கேட்டு மிங்கி குருவி அதோட கண்ணை மூடி இப்படி சொல்லுச்சு. இந்த துஷ்ட சிங்கம் என் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கிற சிங்கம், இது கொஞ்ச நாளைக்கு ஒரு கால் இல்லாம ஊனமுற்றவனா மாறிடணும். அது அப்படி சொன்ன உடனே சிங்கத்தோட கால் வலிக்க ஆரம்பிச்சது. அதோட ஒரு கால் மடிச்சுக்கிச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னா என் காலு உடஞ்சிருச்சு போல, ரொம்ப வலிக்குது. இது 10 நாளைக்கு தான் இப்படி இருக்கும். 10 நாள்ல இந்த காட்டை விட்டு நீ வெளியே போகல, அப்புறம் நிரந்தரமா உன்னுடைய கால் இப்படியே தான் இருக்கும். இல்ல நான் இப்படியே இந்த காட்டை விட்டு ஓடிடுறேன். அப்படி சொல்லி அந்த சிங்கம் நொண்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அத பார்த்து எல்லா விலங்குகளும் மிங்கி குருவிக்கு நன்றியை தெரிவிச்சாங்க.